வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுங்க. இந்த சைடு வந்து நான் 4 பேருக்கு வந்து 5 பேக்கெட் வாங்கி சுடு தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த நூடுல்ஸை கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அது நூடுல்ஸ் ஊறின பேருக்கு இந்த சைடு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் போட்டுட்டு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு குடமிளகா போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கோஸ் போட்டிங்கன்னா சதன்னு ஆகிடும், கோஸ் போடாதீங்க நீங்கள். இந்த பக்கம் வந்து நூடுல்ஸு ஊறிட்டு இருக்குது. சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். கொதிக்க வச்சிடாதீங்க. சுடு தண்ணியில் நல்லா சுடு தண்ணி சூடாகிட்ட பிறகு அதை போட்டு ஊற வைங்க. ஊற வச்சாதான், ஊற வச்சுட்டு வெடி கட்டிடுங்க. நூடுல்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப இஞ்சி பூண்டு போடாதீங்க, 1 ஸ்பூன் போடுங்க டேஸ்ட்டுக்கு. அப்போ தான் கறி டேஸ்ட் லெவலில் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிங்க. நான் குடமிளகாவும் கேரட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ணி கூட போடுங்க. நான் சிக்கன் ஃப்ரை பண்ணி போடல, நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போய்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஈஸி மெத்தடில் நான் இன்றைக்கி செய்கிறேன். நான் நூடுல்ஸு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோஸ் போட்டுறாதீங்க. கோஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சதன்னு ஆகிடும். பீன்ஸ் போட்டுங்க, பட்டாணி போட்டுங்க. கொஞ்சம் சத்தி மிளகாத்தூள் போட்டேன் நான். கொஞ்சம் காரத்துக்கு வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அந்த வாசனை போகிற வரைக்கும். இல்லை தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணிங்க. நான் மேகி மசாலா கடையில் விற்கிது, மேகி மசாலா கேட்டு வாங்கி பாருங்கள். மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நான். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அந்த வாசனை போகிற வரைக்கும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து நூடுல்ஸு ஊறிட்டு இருக்குது. சுடு தண்ணியில் நல்லா வெடி கட்டிடுங்க. நூடுல்ஸை ஊறின பேருக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நூடுல்ஸு அது ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. நல்லா மிளகுத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஈஸி மெத்தடில் செய்கிறேன் நான், பார்த்துங்க. மேகி மசாலா வந்து கடையில் விற்கிது, அதை வாங்கின்னு வந்து நான் 2 பேக்கெட்டு போட்டு செய்கிறேன். நான் வந்து 4 பேருக்கு சாப்பிட்ற அளவில் நான் செய்கிறேன். நல்லா மேகி மசாலா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த பக்கம் வந்து நான் நூடுல்ஸை வெடிக்கட்டி வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் போட்டிருக்கேன். நூடுல்ஸ் போட்டு நல்லா இந்த பக்கம் இது பண்ணுங்கள். இதில் வந்து அகல பாத்திரம் வச்சா தான் நம்ம செய்ய முடியும். சின்னண்டு பாத்திரம் வச்செல்லாம் செய்ய முடியாது. நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு 2 கரண்டி வச்சு நல்லா இது பண்ணுங்கள். திருப்பி விடுங்க. பாருங்கள், சூப்பராக உதிரியாக வந்திருக்குது. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க நூடுல்ஸை. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.